திவ்யா. திவ்யா கிடையாது, அரோரா. வினோத். இப்போ திவ்யா தான். திவ்யா பிடிக்கும், சபரி பிடிக்கும், வினோத். திவ்யா, வினோத் தான். விக்ரம் விக்கேஷன் சொல்லலாம், இல்லை வந்து திவ்யா அந்த மாதிரி சொல்லலாம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. திவ்யா. என்ன சொல்லணும், நல்லா பண்றாங்க, எது இருந்தாலும் நல்லா கேட்குறாங்க, போல்டாக பேசுறாங்க. நல்லா தான் இருக்கு. இப்போ கூட சாண்ட்ராக்கு ஃபேவராக பேசினாங்களே, அது நல்லா இருக்கு. ஏன்னா திவ்யா வந்து வின் பண்ணாலும் ஓகே தான். அன்றைக்கி திவ்யா வந்து நல்லா பேசியிருக்காங்க, நியாயமாக பேசியிருக்காங்க, குட்டாக போல்டாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் எனக்கு வந்து அங்கே யாருமே சீசன் 1 சூப்பராக இருந்துச்சுண்ணா, சீசன் 3 சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சீசன் 9 வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே நல்லா இல்லை. சீசன் 9 சொல்கிற அளவுக்கு எதுவுமே நல்லா இல்லை. அதில் ஓகேனா விக்ரம் விக்கேஷன் சொல்லலாம், இல்லை வந்து திவ்யா அந்த மாதிரி சொல்லலாம். இப்போவா? இப்போ திவ்யா தான். அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. எப்படி அது உண்மை இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கோவம் வரும். யார் டைட்டில் வின் பண்ணுவா? திவ்யா. ஏன் டைட்டில் வின் பண்ணுவாங்க? அவங்க கரெக்டாக இருக்காங்க, கேமுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, அதனால் அவங்க பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அரோரா வந்து ஃபினாலே போயிருக்காங்க. ஃபேர் ஆர் அன்ஃபேர்? ஃபேர் தாங்க, அவர் வந்து ஃபேர் தான். நம்ம அரோரா வந்து ஃபினாலே போயிருக்காங்க, டைட்டில் அடிப்பாங்களா? இல்லை, ரன்னர் அப்பா வரலாம், இல்லை தேர்ட். பார்ப்போம். உங்களோட ஃபேவரட் யார்? ஃபேவரெட்டு திவ்யா. திவ்யா. ஏன் திவ்யா? திவ்யா அப்படி கரெக்டான இடத்துல கரெக்டாக கேட்பாங்க, தனியாக விளையாடுறாங்க. தனியாக கத்தின்னு இருப்பாங்க, தனியாலாம் கத்த மாட்டாங்க, ஓகே. கரெக்டான இடத்துல கரெக்டாக கேட்பாங்க. வந்து சண்டை நடக்குது வினோத் கூட, அதை எப்படி பார்க்குறீங்க? வினோத்து கூட அரோரா சொல்ல தெரியல. ஃபைனல் போயிருக்காங்க, ஃபேர் ஆர் அன்ஃபேர்? ஃபேர் தான். ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்க. பாப்பீங்களா? பாப்போண்ணா. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார்? செலிபிரிட்டி? திவ்யா பிடிக்கும், சபரி பிடிக்கும், வினோத். இந்த 3 பேர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க 3 பேர் தான் அதில் ட்ரூவாக விளாட்றாங்க, ஹியூமன் பீங்கோடு விளாட்றாங்க. இவங்க 3 பேர் தான். திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க? திவ்யா வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசுகிறாங்க, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க, ஃபேராக ப்ளே பண்ணுறாங்க. அவரும் அதே மாதிரி தான், என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டும் சாங் பாடுறது அதெல்லாம் ஓகே, அதே மாதிரி ஃபேராக விளாட்றாரு. அவரும் நல்லா தான் விளாட்றாரு. ஆனால் கம்பாரிசன் இவங்கள ஆமாம், அவர் தான் கரெக்டாக இருக்கிறாரு, அதனால் அவர் வின் பண்ண. அவர் இல்லைன்னா திவ்யா வின் பண்ணுவாங்க. திவ்யா கரெக்டாக இருக்காங்க, அவங்க பேசுறதுல கொள்றதுல எல்லாமே கரெக்டாக இருக்காங்க. இந்த பார்வதி வச்சு செய்து திவ்யா தான். திவ்யாக்கு ஏற்ற மாதிரி பார்வதிக்கு ஏற்ற மாதிரி திவ்யா தான் கரெக்டாக பேசு. அது அன்ஃபேர் தான் நினைக்கிறேன். யார்? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பார்க்க போனால் இப்போது நிறைய பேர் இந்த பிரவீன் ராஜெலாம் வெளில போனதில் ரொம்ப தப்பு தான். அவர்லாம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தார், அவர் நல்லா விளையாண்டார். பிரஜனும் நல்லா தான் விளையாண்டுருந்தார், அவரும் வெளில போயிட்டார். அவருக்கு பணம் வாய்ப்பு வந்ததுனால அவர் வெளில போயிட்டார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கானா வினோத்து இருக்குது, ஆனால் அந்த சிகப்பாக்கிற பொண்ணுங்கிறப்ப திவ்யா கிடையாது, அரோரா. விளையாடல, அவ சூப்பரா கேம் விளையாடுறா, சைலண்டா அவ தான் எல்லாரையும் போட்டுன்னு வரா. வினோத் ஒரு பக்கம் இருக்குது, அவர் நிறைய பேர் பண்ணுறது ஜென்டில் நல்லா இருக்கு. ஆனால் சபரி வந்து கொஞ்சம் தான். ஆமாம், இவளெல்லாம் விக்கியெல்லாம் கொஞ்சம் இதுதான். அரோரா ஒன்று பார்க்கலாம், திவ்யா வந்து படப்படா, அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் கேட்டா இவளும் கேட்டா, 2 பேர் பேசுனாங்க. இருந்தாலும் அவெல்லாம் இல்லை, ஒன்று வினோத் வரணும், இல்லை அரோரா வருவாங்க. 2 பேர் தான் இருக்குது பிக் பாஸ். வினோத். அவர் இப்போ நல்லா கேம் விளையாடுறாருன்னு தோணுது, ஆனால் வினோத் தான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் அப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருந்தார், ஆனால் இப்போ அப்படி இல்லை, கமருதீன் கிட்ட ஆப்போசிட்டாகவே பேசுகிறாரு. இப்போ வாயை திறந்து இப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. கமருதீன் கிட்ட கேட்டு விலகிறாரு நிலைமையில தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஆனால் விலகிடுவார். நல்லா தான் போகுது. வினோத் தான். அவர் கானாலாம் அப்பத்துலேருந்தே எங்களுக்கு தெரியும், கானா வினோத் தான். எங்கள் வீட்டெல்லாம் வந்து பாடுவார், நல்லா சூப்பராக பாடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.